ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சமூக சேவைக்காக சென்னையைச் சேர்ந்த ராமலிங்கம், கோவையைச் சேர்ந்த சொன்னலதா, மதுரையைச் சேர்ந்த ராஜ்குமார் ஆகியோருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான கவர்னர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இண்டிகோ விமான நிறுவன ஊழியர்களின் அலைக்கழிப்பால் சரியான நேரத்திற்கு சென்ற போதும் விமானத்தை தவறவிட்டுவிட்டதாக இந்திய கிரிக்கெட் வீரர் அபிஷேக் சர்மா அதிருப்தி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பாஜக புறக்கணித்தது தொடர்பான கேள்விக்கு திமுக நேர்மையான போர் வீரன் அல்ல என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அசையும் அசையா சொத்துக்களை லஞ்ச ஒழிப்புத்துறை பறிமுதல் செய்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் ஒப்படைத்த நிலையில் அந்த சொத்துக்களை ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபாவிடம் ஒப்படைக்க முடியாது என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெம்மேலிக்குப்பம் கடற்கரையில் சுமார் 1 கிலோமீட்டர் இடைவெளியில் 20 ஆமைகள் இறந்து கிடந்தன. அதேபோல ஈஞ்சம்பாக்கம் கடற்கரை பகுதியில் 8 ஆமைகள் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சென்னை கடற்கரைகளில் அடுத்தடுத்து 37 ஆமைகள் உயிரிழந்து கிடந்த சம்பவம் வன ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை உடையாம்பாளையத்தில் வீராத்தியம்மன் கோவில் முன்பு மாட்டிறைச்சி பிரியாணி கடையை நடத்தி வந்தவரை பாஜக நிர்வாகி சுப்பிரமணியன் கோவில் பள்ளிகள் அமைந்துள்ள இடத்தில் மாட்டிறைச்சி கடை நடத்தக்கூடாது என்று எச்சரித்த நிலையில் கோவை பாஜக அலுவலகம் மீது ஆதித்தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மாட்டிறைச்சி வீசிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான சிஏஜியின் அறிக்கைக்கு தாமதமாக பதிலளித்ததற்காக ஆம் ஆத்மி அரசை டெல்லி உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக மீட்க வேண்டும் என வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி கடிதம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் புகுந்து பெண் நோயாளிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ராணிப்பேட்டையைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சிந்தாதிரிப்பேட்டை நவீன மீன் அங்காடியில் திடக்கழிவு மேலாண்மையை முறையாக அமல்படுத்தாமல் தொடங்கினால் மீன் கழிவுகள் கூவம் நதியில் கொட்டப்பட வாய்ப்புள்ளது என்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். ஒற்றுமையோடும் வரலாற்று ஓர்மையோடும் நாம் ஒன்றிணைந்து நிற்கும் வரை தமிழகத்தின் தனித்துவமும் மகத்துவமும் இந்திய ஒன்றியத்தில் தொடர்ந்து மின்னிடும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பொங்கல் பண்டிகை வாழ்த்து. தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் ஆதிக்கமே காணப்படும் நிலையில் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகள் இவற்றின் துணையோடுதான் தமிழகத்தில் காலூன்றி வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மெதுவாக வேரூன்றி வருகிறது என்று பாஜக மகளிரணி தேசிய தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் கூறினார். திருப்பதியில் லட்டு விநியோகிக்கும் கவுண்டரில் திடீர் தீ விபத்து. தீ விபத்தை தொடர்ந்து கடும் புகை எழுந்ததால் பக்தர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதற்கு மின் கசிவே காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சென்னையிலிருந்து லட்சக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆரம்பித்துள்ளதால் மின்சார ரயில்களின் அட்டவணையில் தெற்கு ரயில்வே மாற்றம் செய்துள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு வரை செல்லும் மின்சார ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக பொங்கல் அன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருப்பதி மலைப்பாதையில் திடீரென்று யூ-டர்ன் செய்த அரசு பேருந்து தடுப்பு சுவரில் மோதி விபத்து. பக்தர்கள் பலர் காயமடைந்தனர். இதனால் மலைப்பாதையில் போக்குவரத்துக்கு பாதிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விளையும் போதை காளானை சுவைப்பது போல் சமூக வலைதளத்தில் வெளியாகும் இளசுகளின் பதிவுகளை போலீசார் தீவிரமாக கண்காணித்து விசாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலமாக துவங்குகிறது.
வழக்கமாக கும்பமேளா என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடப்பது. ஆனால் இன்று துவங்கிய கும்பமேளா 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் அரிய நிகழ்வாக திகழ்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்தீயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளது. காட்டுத்தீ பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என அந்நாட்டு வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பு. தமிழகம் முழுவதும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் திருச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரியில் பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மாட்டு வண்டியில் விழா அரங்கிற்கு வந்தார். தொடர் விடுமுறையை முன்னிட்டு மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பெரியாரை விமர்சித்துவிட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சீமான் எப்படி சந்திப்பார்? இதற்கு மக்கள் பதிலளிப்பார்கள். சாபமிடும் தொனியில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. தமிழ்நாடு மின் வாரியம் கடந்த 10 ஆண்டுகளில் வாங்கிய கடனுக்கான வட்டி 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியது. நிதி நிறுவனங்கள் வங்கிகளிடம் கடன் வாங்கியே நடைமுறை மூலதன செலவுகளும் புதிய மின் திட்டங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு இன்று மட்டும் 6 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மொத்தம் 9 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். சென்னையில் இப்போது உற்பத்தியாகும் குப்பை போல் மும்மடங்கு குப்பை 2051ஆம் ஆண்டில் உற்பத்தியாகும். அதை சமாளிப்பது எதிர்கால சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு இமாலய சவாலாக இருக்கும் என்கின்றனர் ஆய்வாளர்கள். இடஒதுக்கீடு விவகாரத்தில் டெல்லி ஜாட் சமூகத்தினருக்கு பாஜக துரோகம் இழைப்பதாக ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. அவர்கள் எப்போது மத்திய அரசின் OBC பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என கேள்வி. மதுரை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி பெறும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் முதல் பரிசாக டிராக்டர் வழங்க வேண்டும் என்ற எனது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது என்று பாமக தலைவர் அன்புமணி மகிழ்ச்சி. மத்திய பிரதேசத்தில் உள்ள புண்ணிய தலங்களில் மதுவிலக்கு அமல்படுத்தப்படுவது குறித்து துறவிகளின் பரிந்துரைகளை அரசு பரிசீலித்து வருகிறது. மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தகவல். அயர்லாந்து பெண்களுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் சதம் அடித்து கை கொடுக்க இந்திய பெண்கள் அணி 116 ரன் வித்தியாசத்தில் அயர்லாந்தை வீழ்த்தி தொடரை 2-0 என கைப்பற்றியது. இனி என்னை ஜெயம் ரவி என யாரும் அழைக்க வேண்டாம். ரவி அல்லது ரவி மோகன் என்றே அழைக்கப்பட விரும்புகிறேன் என ஜெயம் ரவி அறிவிப்பு. மேலும் ரவி மோகன் புரொடக்ஷன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்கி இருப்பதாகவும் அறிவித்தார். ஜனவரி 18ஆம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் 100 சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு செயல்படுவதிலிருந்து விலக்கு அளித்து விடுமுறையும், ஜனவரி 20 அன்று பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்து வழங்கவும் பத்திரப்பதிவுத்துறை உத்தரவு. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் பொங்கல் பண்டிகையின் போது 4 நாட்களுக்கு நடைபெறும் பறவைகள் கணக்கெடுப்பு திட்டமே பொங்கல் பறவைகள் கணக்கெடுப்பு. தமிழ் பறவை ஆர்வலர்கள் கூட்டமைப்பு இதை ஒருங்கிணைக்கிறது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 5 வயது சிறுமி தொடர் காய்ச்சல், சளி, இருமல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு HMPV சோதனை செய்ததில் தொற்று உறுதி செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு ஹெல்மெட் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு பெட்ரோல் வழங்கக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு விலை காலையில் ஒப்பிடும்போது தற்போது 50% விலை குறைப்பு. காலையில் 450 முதல் 500 ரூபாய் விற்ற கரும்பு தற்போது 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விற்பனை. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் முறையாக 300 மாடுபிடி வீரர்கள் மட்டுமே விளையாடும் நிலையில் இம்முறை 900 மாடுபிடி வீரர்கள் களம் காண உள்ளனர். பொங்கல் பண்டிகைக்காக கோவை விமான நிலையத்திலிருந்து கடந்த 2 நாட்களில் 2 டன் கரும்பு ஷார்ஜாவுக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கோவை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர், ஷார்ஜா, அபுதாபி ஆகிய வெளிநாடுகளுக்கு நேரடி விமான சேவை வழங்கப்படுகிறது. 4 குழந்தைகளை பெற முடிவு செய்யும் இளம் பிராமண தம்பதிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பரசுராம் கல்யாண் வாரியத்தின் தலைவர் அறிவிப்பு.
கடலூரில் நிருபர்கள் சந்திப்பில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈவேரா கூறியதாக சிலவற்றை தெரிவித்தார். அவர் மேற்கோள் காட்டி பேசிய விஷயங்கள் பெரும் சர்ச்சையானது. இந்நிலையில் ஈவேரா கூறியதாக சீமான் தெரிவித்த கருத்துக்கான ஆதாரத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சார்பாக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் வெளியிட்டுள்ளார். கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் குதிரை, தாலி, கிழங்கை போதை வஸ்து என நினைத்து ஏமாற வேண்டாம் என மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். ஒகேனக்கலுக்கு சுற்றுலா வரும் பெண் பயணிகள் அருவியின் அருகில் உள்ள உடைமாற்றும் அறையில் நிலவும் அவலங்களால் கசப்பான அனுபவத்துடன் ஊர் திரும்புகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் 17 கிராமங்களில் நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் கடந்த ஆண்டு 7ஆக குறைந்தது. இந்த ஆண்டு அதைவிட குறைவான கிராமங்களிலேயே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் நிலை உருவாகியுள்ளது. அரசின் விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. சீனாவில் பள்ளி மாணவரின் மர்ம மரணம் தொடர்பாக சீனாவின் சான்சி மாகாணத்தில் கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜப்பான் தெற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கை. நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவு. தூத்துக்குடியில் தேவகி நகரில் செயல்பட்டு வந்த ஊர்ப்புற நூலக கட்டிடம் சேதமடைந்து உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டது. பொதுமக்கள் நிதி திரட்டி 7.5 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைத்த நூலகத்தை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி நேற்று திறந்து வைத்தார். சர்வதேச போக்குகள் உள்ளிட்ட காரணங்களால் இந்திய பங்குச் சந்தையில் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1049 புள்ளிகள் சரிந்தன. இன்று ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. தமிழக ஆளுநர் RN ரவி வெளியிட்டுள்ள பதிவில் தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரது முதல்வர் பதவியை குறிப்பிடாமல் ஒரு தனி மனிதராக பாவித்து ஒரு பதிவிட்டுள்ளார். இது கடும் கண்டனத்திற்கு உரியதாகும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தைப்பூச திருவிழாவிற்கு 46 லட்சம் மதிப்பில் புதிய தேர் அமைக்கும் பணியின் வர்ணம் பூசும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. பொங்கல் திருவிழாவின் போது சென்னை சங்கமம், நம்ம ஊரு திருவிழா போன்ற மாபெரும் கலை விழா கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் சென்னை சங்கமம், நம்ம ஊரு திருவிழா கலை நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியுள்ளது. இதனை ஏகாம்பரநாதர் ஆலய திடலில் முதல்வர் ஸ்டாலின் முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மஹிந்திரா நிறுவனத்தின் புதிய மின்சார கார்களின் சோதனை ஓட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காரில் உள்ள தொழில்நுட்பங்கள் குறித்து முதல்வருக்கு அமைச்சர் TRB ராஜா விளக்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் விவசாயிகளை சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் பேச உள்ள நிலையில் அதற்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குநரிடம் தாவேகா பொருளாளர் வெங்கட்ராமன் தலைமையிலான நிர்வாகிகள் மனு கொடுத்துள்ளனர்.